ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். ரொம்பவே ஆரோக்கியமான பேஷன் ஃப்ரூட் வச்சு ரொம்பவே டேஸ்டியான சுலைமானி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், அமுக்குனா இதை போல் அமுங்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா பேஷன் ஃப்ரூட் நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூனால் கிளாஸில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நிமிஷமாவது பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்பேமில் போயிடுது. இப்போ நான் கிளாஸில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே பஞ்சாக இருக்குங்க. இனிப்பும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையும் இருக்கும். அந்த பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ நாம் சுலைமானி டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டிருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாக. ஏலக்காய் பவுடர் எப்படி ஃபைன் பவுடராக அரைக்கிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். கடைசியாக தான் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பழம் ஆட் பண்ணியிருக்கேன் கிளாஸில். அப்படியே வடிகட்டிக்கிறேன் சூடாக. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பேஷன் ஃப்ரூட் சுலைமானி டீ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பேஷன் ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஆரோக்கியம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.